இதுல வந்துட்டு எனக்கு இந்த மேட்ச் ஜெயிச்சது வந்துட்டு யாருக்கு பெரிய ரிலீஃபா இல்லையோ, கம்பீர் வந்துட்டு அப்பாடா வேலையை காப்பாத்திக்கிட்டோம்டா அப்படின்ற மாதிரிதான். இப்ப நீங்க உங்க அந்த ஆபீஸ்ல எல்லாம் மேனேஜர்கிட்ட இந்த ரிப்போர்ட் நீ கொடுக்கலன்னா உன் வேலை காலி அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ, கம்பீர் வந்துட்டு சிராஜ் தான் நேத்து நைட்டு போய் கதறி இருப்பான்னு நினைக்கிறேன். சிராஜ் ரூம்ல எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துட்டா அப்படின்ட்டு. அந்த மாதிரி இன்னைக்கு சிராஜுக்கு தான் அவன் கோயில் கட்டி கும்பிடணும், வேலையை காப்பாத்தி கொடுத்துருக்கான். இல்லைன்னா அவ்வளவு மொத்தமா 3 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க அவனுக்கு அடியில டெஸ்ட்ல. கிட்டத்தட்ட 15 மேட்ச் கிட்ட ஆடி 3 தான் ஜெயிச்சிருக்காங்க. ஒயிட் வாஷ் ஆயிருக்கும். இதுல நடுவுல இந்த பெரிய அடியெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு இதை மறந்துட்டாங்க. ஸ்ரீலங்கா கிட்ட போய் ஸ்ரீலங்கால ஒன்டேல தோத்துட்டு வந்தாங்க. ஒன்டேல முதல் தோத்துட்டு ஸ்டெப்பே வந்தாங்க. அதுதான். முதல் அதுதான் அசைன்மெண்ட் அதுதான். எனக்கு அதுதான் சொன்னோன்னே என்ன ஞாபகம் வருதா, அந்த மாஞ்சா வேலையில கஞ்சா கருப்பு தூக்க மாட்டிக்க போவான், சாமியார் இருந்து நல்ல வேலை தப்பிச்சோம், நீ தப்பிச்சேன்னு சொல்லுடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் கம்பீர் இல்ல இல்ல இருந்திருக்கு. எனக்கு அந்த இவனுங்க பில்டப் கொடுத்தாங்க தெரியுமா, கம்பீர் எரா ஸ்டார்டிங் அப்படின்ட்டு. அது எனக்கெல்லாம் சரியான சிரிப்பு. என்னடா டே, சந்திரகாந்த் பண்ணிட்டு தான் கோச்சு. கொல்கத்தா ஜெயிச்சாங்கன்னா அவரை தான் இந்தியாவுக்கு போடணும், இவன் இவர் என்ன பண்ணாருன்னு இவன் எதுக்கு போட்டாங்க அப்படின்ற மாதிரி